ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் நான் போட்டிருந்த லாங் வீடியோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த விலாக் வந்து எங்கள் ஊரில் ஒரு துபாய் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அதோட ஒரு 1 டே விலாக் தான். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நாளில் என்னென்ன பண்ணோன்னு சொல்லி இந்த விலாகில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே கொஞ்சம் ஸ்கேம் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து டிக்கெட் எடுக்கிற போகிற இடத்துல வந்து QR ஸ்கேனர் வைக்காமல் தனியாக ஒருத்தர் வந்து QR ஸ்கேனர் போட்டு அமௌண்ட்டு தரதுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தார். அதை வந்து டிக்கெட் கவுண்டர்லேயே வச்சு அவங்களே வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக அமௌண்ட் வாங்கலை. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போனப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. அங்கே எல்லாமே சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு அப்படி ஐடியா வரப்போ அங்கிட்டு போ. அல்லாப்பா அகலமா கை வை. அது நடந்து போற மாதிரி இங்க இங்க வா. திரும்பி இல்ல. ஏய் அது பாத மாதிரி இருக்கு, தெரியல இல்லையா? சமோசா திங்கலையா? ஏய் அது அப்படியே பிடிப்பாங்க, அது அப்படியே பிடிப்பாங்க. எல்லாமே அந்த 3D மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அது கை கொடு, அது கை கொடு, அது கை கொடு, அது கை கொடு. போ அது கை எவ்வளோ பெருசாக இருக்கு. போ கத்தி பிடி, கத்தி. உள்ளே போயிட்டு யாருமே கண்டுக்கலாங்க. யாருமே இல்லாத மாதிரி எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஜாலியாக நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போனதுனால என்னால் ஃபேஸை ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ எடுக்க முடியல. யாரெல்லாம் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டா அந்த மாதிரி சுற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் இங்கே போனது வந்து அது முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் போனோம். ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. நிறைய லைட்ஸ் வந்து எரியவே இல்லை. எனக்கு வந்து இந்த 360 டிகிரி கேமராவில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு அவ்வளோ ஆசை. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஷை, அதனால் அவர் வந்து கூட்டம் நிறையா இருக்கிறதுனால எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்கள் ஊர்லேயே வந்துட்டு தாஜ்மஹால்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அங்கே நாங்கள் வந்து அந்த எக்ஸ்போ ஆரம்பித்து போனப்போ கூட யாருமே வரல. ஆனால் இங்கே வந்து நாங்கள் போனப்போ நிறைய கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் இருந்தால் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ தாஜ்மஹாலை கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளவோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்போ வந்து 2ஆக பிரிச்சுருந்தாங்க. ஒரு இடம் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், இன்னொரு இடம் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் பெரிய பெரிய கடைக்கு போய் நம்ம பொருட்கள்லாம் வாங்கினாலும் அந்த 10 ரூபா பொருள் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு எமோஷனாக இருக்கும். இங்கே அந்த மாதிரி கடைகள் நிறைய இருந்துச்சு. ஸ்டேஷ்னரி இப்போ வரைக்குமே வந்து எங்கிட்ட நிறைய ஸ்டேஷ்னரி பென்சில் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி போனோன்னாலே எனக்கு அதில் தான் ஃபஸ்ட்டு கண்ணு போகும். நான் இங்கேயுமே போய் நிறையா வாங்கினேன். என்னோடய சிஸ்டர்-இன்-லா பொண்ணுக்குமே கொஞ்சம் ஷாப் பண்ணோம். எப்பவும் போல் தான் இந்த மாதிரி கடைகள்லாம் நம்ம போய் வாங்குறப்போ ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகிறோம், ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக 1-2 வாங்கிட்டு வந்துடுறது தான். எனக்கு வந்து ஜேசிபினா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜேசிபி டாய் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக அதை நான் வாங்கிட்டேன். அதை வந்து நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஊர் மாரியம்மன் கோவில் ஃபெஸ்டிவல் தான் ஞாபகம் வந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களுமே இன்னும் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. விளையாட்டு பொருட்கள் எல்லாமே. அதை பார்க்குறப்ப நல்லா நாஸ்டாலஜிக்கலாக ஃபீல் ஆச்சு.
அப்போ இல்லை பிளாஸ்டிக் ரைட்டுண்ணா இது பிளாஸ்டிக் இது இங்கே பாரு அதுவே இதுதாண்ணா இல்லை போடு அடியே போடு இங்கே பாரு இந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு சோப்பரை வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டேன் ரைட்டாக இங்கே பாருவா வாங்கிக்கலாமா ஒன்று க்யூட்டாக இருக்கும் உடனே அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன்ல ரொம்ப வருஷம் நான் காசு பண்ணுறேன் இருக்கு அது டீச்சர் இது வந்து ஸ்டிக்கர் பே பண்ணியிருக்காங்க உறிஞ்சி வந்துடும் இது என்னது ஜூ இது வந்து இது பென்ஸ்டான் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க ஏன் இதுடா அப்ஸ் அழகா குட்டி கடையில் பொருள்லாம் வாங்கிட்டுருக்கோம், செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கடைக்குள்ளேயே இருக்க மாதிரி ஆயிடுச்சு, வெளியே எங்கேயுமே போக முடியல. பக்கத்தில் கடையிலே சுற்றிட்டு இருந்தோம். ஸ்டேஷ்னரிலாம் வாங்கிட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் இயரிங்ஸ் இருக்க கடைக்கெலாம் போனோம். இங்கே போயிட்டு நாங்கள் வாங்கினது என்னென்னு பார்த்தோன்னா 2 அந்த சேஃப்டி பின் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். பஞ்ச் ஆஃப் சேஃப்டி பின் எதுவும் எங்கேயும் கிடைக்காத மாதிரி நாங்கள் போய் அங்கே வாங்கிட்டு இருந்தோம். நான் முன்னவே சொன்ன மாதிரி இது முடிய போகிற ஸ்டேஜ்ன்றதுனாலையும் மழை பெஞ்சதுனாலையும் அங்கே இருக்க கடைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருந்தாங்க. அங்கே இருக்க ரைட்ஸு, சாப்பாடு கடை எல்லாமே, லைக் ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே க்ளோஸ்டில் தான் இருந்துச்சு. வந்து வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாலும் போவோம், நாங்கள் போவோம், நீங்களாம் போகலைன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 70 ருபீஸ்க்கு வந்துட்டு ஒர்த்தான்னு கேட்டால் தெரியல. மழை வேறு வந்து எதுவுமே ரைட்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் ரிட்டன் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். அப்போது பாய். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் மஹேந்திரா 360ன்னு ஒரு கடைக்கு வந்திருந்தோம். எதுக்காக இங்கே வந்தோன்னா, நாங்கள் மதியம் வீட்டில் இருக்கப்போ ஒரு பேம்ப்ளெட் வந்து வீட்டில் போட்டாங்க. இங்கே நிறையா உள்ளே போய் பார்த்தப்போ கடையோட இன்டீரியரும் சரி, அங்கே வைட் ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா பொருளுமே இருந்துச்சு உள்ளே, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. நிறைய ஆஃபர்லேயும் போயிட்டு இருந்துச்சு. ஆஃபர் இருந்துச்சு, ஆனால் அஃபோர்டபுளான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எல்லாமே விலை அதிகம். ஸ்நாக்ஸில் வந்து நிறைய இம்போர்ட் பண்ண பிஸ்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய பை ஒன் கெட். நான் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு வர கிளிப்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஆலிவ்ஸ் இருக்கு, இந்த பீஸா மேலே இருக்கும்ல டாப்பிங்ஸ், இங்கே அது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வினிகர் மில்க் மேட் இருக்குது. கேஜி கணக்கில் யூடியூபராக இருக்கணும், ஃபஸ்ட்டு வெக்கா இருக்கக்கூடாது ப்ரோ. நான் தான் எடுக்கிறேன். நாப்கின் தாரோட செமி 9 தாரோட பிராண்டு. இது வந்து ரீயூசபிள் அந்த மாதிரியா? How much? ஃபேமிலி பார்க்கலையா? இதுதான் இருக்குது. கார்கோவும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இதெல்லாம் இருக்கு.
எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து எதுவும் விலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் ஒரே ஒரு ரெக்ஸோனா சோப் மட்டும் தான் எடுத்து சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருந்தோம்னா, நம்மளுக்கு வேறு எதுவும் பிடிக்கலனா இந்த சோப்பை ஓரமாக வச்சுட்டு போயிடலாம், இந்த ஒரு சோப் மட்டும் பில்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியாவில் போனோம். ஸ்டேஷ்னரியில் வந்து என்னோடய சிஸ்டர் இன் லா பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ மனசு வரல. ஏன்னா அங்கே அதே பொருளை வேறு வேறு ப்ரைஸ்க்கு போட்டிருந்தாங்க அங்கே இங்கேயும் கம்பேர் பண்ணுறப்போ. இந்த ஃப்ளோரில் வந்துட்டு ஸ்டேஷ்னரி, பேக்ஸு, அப்புறம் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஸ்கூல் ஓப்பனிங் டைம் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. நிறைய பிராண்டட் ஐட்டமும் இங்கே இருந்தது. சின்சான் இருக்கும். ஃபைனலி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எது தேவையோ அந்த பொருளை மட்டும் கொஞ்சம் தேத்திட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அங்கேருந்து வாங்கின பொருள்லாம் வாங்கிட்டு பில் போட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தோடனே அங்கே வாங்கின பொருள் எல்லாமே எனக்கு வீட்டில் போய் வெளியே எடுத்து வச்சு பார்த்தா தான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் அப்படி தான், வீட்டுக்கு போய் எடுத்து வச்சு அதை பார்த்தா தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ யாருக்கெலாம் அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த டேயில் நடந்தது இவ்வளோ தான். நான் வாங்கின பொருள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.